ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா, ரமலானுடைய நேரத்தில் நம்மளோட அடுத்த ரெசிபி வந்து புளி பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு நான் வந்து புளி எடுத்துக்கிறேன். ஸோ புளியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புளி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் புளி வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா புளி வந்து ஃபுல்லாக முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிடலாம். ஸோ 2 விசில் சீக்கிரம் வெந்துடும்னா 2 விசில் வச்சுக்கோங்க, இல்லை 3 விசில் வச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் உங்களுது. ஸோ 2 விசில் கரெக்டாக இருக்கும். ஸோ குக்கரில் 2 விசில் வச்சு நல்லா நம்ம இறக்கிடலாம். ஸோ ஆவி தானாகவே போட்டும். ஸோ நீங்கள் இழப்பி விடாதீங்க, அதுவே தானாகவே ஃபுல் ப்ரெஷர் வெளியானதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட புளி வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட புளி நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை நம்ம ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ள சக்கையை மட்டும் தான் கீழே போட போகிறோம், மற்றபடி எல்லா அச்சாரும் வந்து நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துடணும். ஸோ இந்த ரமலான் நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு ரசம் வைக்கிறதாகட்டும், ஒரு மீன் குழம்பாகட்டும், ஒரு புளி குழம்பாகட்டும், எது செஞ்சாலுமே நம்மளுக்கு புளி அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளி பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரசம் ரெடி ஆயிரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது மீன் குழம்பும் ரெடி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பவுல் கீழே வச்சு இந்த ஸ்ட்ரெயினரை வச்சு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக போடாதீங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா அப்படியே ரொம்பிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு அதோடைய சாரை பூரா எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து நம்ம ஒரு 2-3 வாட்டி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல சூடாக இருக்குது. நீங்கள் கையில் ஒரு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அதோட சாறு பூராவே வெளியேறிடும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரமலான் நேரத்தில் இந்த 30 நாளைக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே எல்லா ரெசிபீஸும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சில நேரம் நம்ம புளி வந்து ஊற வைக்க மறந்துட்டோம்னா சில புளிலாம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் அந்த ஒரு புளிப்பு தன்மை தெரியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி புளிஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இன்னும் கொஞ்சம் புளி இருக்குது, ஸோ அதையும் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம், ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த ரமலான் நேரத்தில் நம்மளுடைய டைம் சேவிங்கான நம்ம செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே டெய்லி நம்மளோட வீடியோஸில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த ரமலான் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி எல்லா ரெசிபிஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ மறுபடியும் நல்ல புளியை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பிழிஞ்ச புளியும் இப்போ இருக்கிற புளியையும் அதே குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த குக்கரில் உள்ள அந்த பிழிஞ்ச அந்த புளியையும் அந்த ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தட்டில் உள்ள புளியையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கெட்டியாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட புளி இருக்குது, அதனால் நான் மறுபடியும் 2 வாட்டி இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மறுபடியும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை வடிகட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை கைகளால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் பிழிஞ்சு விட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா ப்ராசஸும் 2 வாட்டி இந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால அந்த புளியில் இருக்கிற அந்த சக்கையை மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். புளிப்பு அந்த அந்த அதோடைய அந்த டெக்ஸ்சர் அது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும்.
ஸோ இது நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதால, இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால நம்மளுக்கு என்ன யூசஸ் அப்படின்னா, சீக்கிரமாக எந்த ரெசிபினாலும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ புளி ஊற வைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இது இருக்காது. எது செஞ்சாலும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ரசம் வைக்கிறதா இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டால் கூட அது போதும். ஈஸியாகவே ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதோடைய ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரமலான் நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரமலான் நேரத்தில் நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய புளி தனியாகவும் சக்கை தனியாகவும் வந்துருச்சு பாருங்கள். 2வது வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி இப்படி பண்ணையில் இப்போ பாருங்கள் சக்கை மட்டும் தனியாக வந்துருச்சு. கிளியராக தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதே ப்ராசஸ் தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னா போதும். அவ்வளவுதான், நம்மளுடைய புளி தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஸ்டவ்வில் விட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அதை நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா நம்மளுடைய புளி பேஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிருங்க. ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து நான் அந்த ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாக வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்குது. பாருங்க, புளி தனியாக வந்துருச்சு. ஸோ இது நம்மளுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அந்த அந்த புளிநாரை வச்சு நம்ம ஏதாவது பாத்திரங்கள் ஏதாவது வளர்க்குறா இருந்தால் கூட நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். ஸோ அது கொஞ்சம் யூஸ் ஆகும் அது. இப்போ நம்மளோட புளி பேஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அதுக்கு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் பெரிய குக்கர்லேயே பெரிய சைஸ் குக்கர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய சைஸு. ஆனால் அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து தன்னால் அப்படியே வற்றி வரணும். ஸோ பாருங்கள், இதிலே தெரிஞ்சிருக்கும் நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். இவ்வளோ தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்ற விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வற்றி வருது. அதில் பாதி இருந்துச்சு, அதில் கொஞ்சம் காவாசி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு தனியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. தானாகவே கொதித்து நல்லா வற்றுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்னும் நல்லா வற்றிருச்சு. உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட புளி பேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்கலாம். கெடாமல் அப்படியே வச்சிடலாம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ அடுப்பை விட்டு இறக்கி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆறணும். சூட்டோடு ஊற்றி வச்சிடக்கூடாது. சூட்டோடு ஊற்றினோம் அப்படின்னா வீணாக போயிடும். அதனால் சூடே இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட புளி பேஸ்ட் எவ்வளோ கெட்டியாக கிடச்சிருக்குன்னு.